ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வயது கணக்குகள், ஏஜ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணுனாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தந்தையின் தற்போதைய வயதானது மகனின் வயதை போல் 3 மடங்கு. 5 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்கு எனில் மகனின் தற்போதைய வயது என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றானா, தந்தையின் தற்போதைய வயதானது மகனின் வயதை போல் 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்பனாக்கா இதுல தந்தை மகன் 2 பேர் வராங்க. ஓகேங்களா, தந்தை மகன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றானா, தந்தையின் தற்போதைய வயதானது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். மகனின் தற்போதைய வயதை போல் 3 மடங்கு. மகனின் தற்போதைய வயது எக்ஸ்னாக்கா, ஓகேவா, 2 பேருக்குமே எக்ஸ் எடுத்துப்போம். தந்தையின் தற்போதைய வயதானது மகனின் வயதை போல் 3 மடங்கு. அப்பனா எக்ஸ் போல 3x சொல்லிட்டாங்க, 3 மடங்குன்றதுக்காக. ஓகேவா, 5 ஆண்டுகளுக்கு முன்பு, 5 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கொடுத்தானாக்கா மைனஸ் பண்ணிக்கணும். எப்பவுமே 5 ஆண்டுகளுக்கு பின்புன்னு கொடுத்தானாக்கா பிளஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, முன்புனா மைனஸ் பண்ணிக்கணும், பிளஸ் இது பின்புனாக்கா கூட்டிக்கணும். அப்பனா 5 ஆண்டுகளுக்கு முன்பு 2 பேருமே ஈக்குவலா மைனஸ் பண்ணிக்கணும். அப்பனா 2 பேருமே 5 ஆண்டுகள் முன்புனா -5 தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்கு. தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்குனா அப்பனா 4. ஓகேவா, 4 × x-5. மகனின் தற்போதைய வயது என்ன? இது ரெண்டுத்தையுமே ஈக்குவல் பண்ணி சால்வ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. 3x - 5 = 4 × x-5. ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா? நார்மலா தந்தையின் தற்போதைய வயதானது மகனின் வயதை போல் 3 மடங்கு சொன்னாங்க. அதனால தந்தையும் மகனோட ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எக்ஸ்ன்னு நம்ம எடுத்தோம்னாக்கா தந்தையோட வயது 3x எடுத்துப்போம். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, 5 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்லவே -5 முன்புன்றதால -5 2 பேருக்குமே போட்டுக்கிறோம். தந்தையின் வயதானது மகனின் வயது போல் 4 மடங்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையோட வயது மகனோட வயதை போல 4 மடங்குன்னு சொல்லவே × 4ன்னு போட்டுக்கணும். அவ்வளவுதாங்க. இதை சால்வ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. இதை சால்வ் பண்றதுக்கு 3x - 5 இந்த 4 மூலம் மல்டிப்ளை பண்ணா 4x - 20ன்னு வரும். நமக்கு x மட்டும் வேணுனாக்கா 3x - 4x - 20 இந்த +5 இந்த சைடு வந்துடும். அப்பனா -x = -15. பிளஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். x = 15. நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிக்கிறோம். மகனின் தற்போதைய வயது என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, மகனின் தற்போதைய வயது என்னவா எடுத்துக்கணும்? நம்ம எக்ஸா தான் எடுத்து வச்சிருந்தோம். தந்தையோட தற்போதைய வயது என்னவா எடுத்து வச்சிருந்தோம்? 3xன்னு எடுத்து வச்சிருந்தோம். அப்ப நான் மகனின் தந்தையோட தற்போதைய வயது என்னன்னாக்கா 15 எடுத்து போட்டோம்னாக்கா 3 × 15னாக்கா 45. இங்க எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. x = 15. ஓகேங்களா, அப்பனாக்கா மகனின் தற்போதைய வயது 15. அடுத்த சம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு தந்தையின் தற்போதைய வயது அவரது மகனின் வயதை போன்று 30 மடங்காகும். ஆனால் 18 வருடங்களுக்கு பின் அவரின் வயது மகனின் வயதை போன்று 3 மடங்காகும் எனில் தந்தையின் தற்போதைய வயது என்னன்னு கேக்குறாங்க. தற்போதைய வயதுனா 18 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா, இதுல எனக்கு 2 பேர் வராங்க, தந்தை மகன். ஓகேங்களா, அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு தந்தையின் தற்போதைய வயது அவரது மகனின் வயதை போன்று 30 மடங்காகும். 2 பேருக்குமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும்னாக்கா தற்போதைய வயது என்னன்னு தெரியாது. அதனால ஈக்குவல் பண்றதுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும்னாக்கா தந்தையோட தற்போதைய வயது மகனின் வயதை போன்று 30. அப்பனா இங்க எக்ஸ்னாக்கா தந்தைக்கு என்ன ஆகும்? 30x மாறிடும். ஆனால் 18 வருடங்களுக்கு பின்ன முன்புனாக்கா மைனஸ் பண்ணிக்கணும், பின்புனாக்கா கூட்டிக்கணும். +18, 2 பேருக்குமே +18. அவரின் வயது மகனின் வயதை போன்று 3 மடங்காகும். இவரோட வயது மகனோட வயது போன்று 3 மடங்குன்னு சொல்றாங்க. அப்பனாக்கா 3 இதால மல்டிப்ளை பண்ணிக்கணும் மகனோட வயது. தந்தையின் தற்போதைய வயது என்ன? அப்பனா ஈக்குவல் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. 30x + 18 = 3x + 18. உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வர வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதை புரிஞ்சுக்கினீங்கனாக்கா ஈஸியா வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸி தான் ஃபுல்லாவே. சரிங்களா, 30x
plus 18 equal to 3x plus 18 into 3. நமக்கு x மட்டும் தான் வேணும். அதனால 30x minus 3x நம்பர்ஸ் என்னன்னு சைடு கொண்டு வந்துரும். 18 into 3 minus 18. இந்த 30xல 3x போச்சுனாக்கா 27x. இந்த 3 18ல ஒரு 18 போச்சுனா 2 18 இருக்குமா? 18 into 2ன்னு போட்டுக்கலாமா? 3 18ல ஒரு 18 போச்சுனா 2 18 இருக்கு. அப்பனாக்கா நமக்கு x மட்டும் என்னக்கா divided by 27 மாறிடும். கேன்சல் பண்ணனா 9வது டேபிள் அடிக்கலாம். 2 9 18 3 9 27. அப்பனா x equal to 4/3. சரிங்களா? அவங்க என்ன கேக்குறாங்க? தந்தையின் தற்போதைய வயது என்ன? நம்ம இது என்னன்னு எடுத்தணும்? 18 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்தணும். சரிங்களா? இது தற்போதைய வயதா எடுத்தணும். அப்பனாக்கா இந்த 30xன்றது தான் தற்போதைய வயது. அப்பனா தந்தைக்கு 30x 30 into 4/3 கேன்சல் பண்ணனாக்கா 10ன்னு வரும். அப்பனாக்கா மல்டிப்ளை பண்ணனா 40. அப்பனா தந்தையின் தற்போதைய வயது 40 வயது. ஏன் இதுல 18 ஆட் பண்ணலனாக்கா அது 18 வருஷத்துக்கு பின்னாடி தான் கேட்டுக்கிறாங்க. ஆனா நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க? தற்போதைய வயது. தற்போதைய பிரசன்ட் என்னன்னாக்கா மகனுக்கு எக்ஸும் தந்தைக்கு 30x. அதனால நம்ம 30xல எக்ஸ்ன்ற இடத்துல வந்து வேல்யூஸ் போட்டு சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து மூன்றாவது சம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 56. 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதைய வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு எனில் தந்தையின் வயது என்ன? இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 56ன்னு சொல்லிக்கிறாங்க. அப்பனாக்கா x plus y equal to 56. ஏன் x plus y எடுத்துக்கணும்னா இது வரைக்கும் எல்லாமே xன்னு எடுத்துருப்போம். இங்க ஏன்னாக்கா தற்போதைய வயது ரெண்டு பேருக்குமே தெரியாது. ஏன்னா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அதனால தந்தைக்கு எக்ஸ்ன்னு எடுத்தணும், மகனுக்கு வந்து ஒய்ன்னு எடுத்தணும். 56. சரிங்களா? 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதைய வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு. அப்பனா ஃபாதரோட வயது என்னன்னாக்கா தந்தை மகன்னாக்கா தற்போதைய வயதுகளும் கூடுதல் கொடுத்தாச்சு. 4 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன சொல்றானாக்கா மகனோட வயது ஒய்ன்னு நம்ம எடுத்தணும், தந்தையோட வயது எக்ஸ்ன்னு எடுத்தணும். சரிங்களா? 4 ஆண்டுகளுக்கு பிறகு +4 வயது மகனின் வயது போன்று 3 மடங்குன்னு சொல்லிடுச்சு. மகனின் வயதை போன்று 3 மடங்கு. அப்பனாக்கா 3 into y plus 4. இது நம்ம சால்வ் பண்ணனாக்கா x plus 4 equal to 3y plus 12. நமக்கு x y தனியா கொண்டு வந்துரும். சரிங்களா? இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துப்போம். -3y equal to இந்த +4 என்னன்னு சொல்லி போச்சுனாக்கா -4 மாறி 12ல 4 போச்சுன்னா 8ன்னு மாறிடும். சரிங்களா? அப்பனா இது ஈக்குவேஷன் 2. 1 into சால்வ் பண்ணனாக்கா x plus y equal to 56, x minus 3y equal to 18. நான் மைனஸ் சைனை மாத்திரேன். பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ், இங்க மைனஸ் இருக்கு, பிளஸ்ஸா மாத்திரேன், இங்க பிளஸ் இருக்கு, மைனஸா மாத்திரேன். ஏன்னா ஈஸியா சால்வ் பண்றதுக்கு. இது கேன்சல் பண்ணனாக்கா 4y equal to 56ல 8 போச்சுனாக்கா மிச்சம் 48. சரிங்களா? அப்பனா எனக்கு y மட்டும் தான் வேணும். y மட்டும் வேணும்னா 48/4. y equal to கேன்சல் பண்ணனாக்கா 12ன்னு வந்துடும். நான் இந்த y 12 கண்டுபிடிச்சது இதில் எத்தனை போட்டனாக்கா x plus 12 equal to 56. நமக்கு x மட்டும் வேணுனாக்கா 56ல 12 போயிடுச்சுனாக்கா 44. சரிங்களா? x என்பது 44, yன்றது 12. y யாரோடைய வயது தற்போதைய வயதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகனோட தற்போதைய வயது, xன்றது தந்தையோட தற்போதைய வயது. கேள்வியில் என்ன கேட்டுக்கிறானாக்கா தந்தையின் வயது என்ன எனில் தந்தையின் வயது தற்போதைய வயது என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்பனா தந்தையோட வயது 44. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.